வடக்கில் ஜாகிங் போகும் அனுரவால் ஏன் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது இருக்கின்றது? கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மனோ கணேசன் என்பவர் மனநிலை சரியில்லாத ஒருவர். மனோ கணேசன் ஒரு மடையன். கோழையாக அந்த ஊடகங்களை கூட்டி வைத்தினால் இந்த மைக்கை வைத்துக் கொண்டு நாடகம் ஆடாது, பிஞ்சிரும். ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். பிள்ளையானுடைய குழுவில் இருப்பவர்களும் இதில் பிரதானமாக செயற்பட்டிருக்கிறார்கள், இது பின்னணியில் இருந்திருக்கின்றார்கள். பிள்ளையானுக்கு இந்த அதிகாரத்தை அல்லது செய் என்று சொன்னவர் யார்? ஆர்டர் கொடுத்தது யார்? ராஜபக்ச குடும்பத்திலிருந்து யாரும் கைது செய்யப்படுவார்களா, மாட்டார்களா? எங்களுக்கு சித்திரை பெருநாளை போன்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சுரேஷ் அலை சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை அதிகாரியாக இருக்கின்ற ஷானி அபேசேகர் விளக்குங்கள். ஏன் இவர்கள் ஷானி அபேசேகரை கண்டு பயப்படுகிறார்கள்? இவர்களுக்கு தெரியும் சாடி என்ன செய்ய போகிற. சாடியிடம் அனைத்தும் இருக்கின்றது, சாட்சிகள் அனைத்தும் தெரியும் இருக்கின்றது. அசாத் சாலி, முஜிபுர் ரஹ்மான் இப்படியானவர்கள் இணைந்து ஜனாதிபதிக்கு முதுகெலும்பில்லை அமெரிக்காவை எதிர்க்க வலுவில்லாமல் இருக்கின்றார்கள். முட்டாள்களின் ஊடக சந்திப்பாகவே நான் பார்க்கின்றேன். போகும் இடமெல்லாம் இருந்தாலும் கூத்து பண்ணி விட்டு வருபவர்கள். மலையக மக்களை தரக்குறைவாக ராமநாதன் அர்ச்சுனா விமர்சித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். வாய் இருக்கிறது என்று வார்த்தை அள்ளி கொட்டாதீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். என்ற ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். விளங்குது. ரைட். அந்த நிலையில் இப்போ நிறைய பேசு பொருளான விஷயங்கள் முக்கியமாக இருக்கு. அதனால நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். முதலாவதாக ஒரு செய்தியோடு நாங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கடற்படை சிப்பாய்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ரத்து செய்துள்ளது. அத்துடன் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்குட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணை, மிக முக்கியமான ஒரு முடிவாக இருக்கிறது. நேற்றைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் இவருடைய கொலை சம்பவம் குறித்து மீண்டும் விசாரணைகளை நடத்துங்கள். ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், உங்களிடம் கேட்க வேண்டும் இது சம்பந்தமாகவும். அதே போல நேற்று இந்த வழக்கு சம்பந்தமாக முன்னிலையாகின்ற சட்டத்தரணி அவரையும் நான் சந்தித்திருந்தேன். அவர் சொன்ன போது சொன்னார், பிள்ளையானுடைய குழுவில் இருப்பவர்களும் இதில் பிரதானமாக செயற்பட்டிருக்கிறார்கள், இது பின்னணியில் இருந்திருக்கின்றார்கள். சம்பத் மனம் பெறி அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த நேரத்தில்? நிச்சயமாக பிள்ளையான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று கூறுவதை விட ராஜபக்சன் ஏஜெண்டுகளாக கொலைகளுக்கு பிள்ளையானுடைய கூட்டத்தை பாவிக்கப்பட்டது. அதற்காகத்தான் அவர் பிள்ளையானை முதலமைச்சராக்கினார் கிழக்கு மாகாணத்தில். தனக்கு தேவையற்றவர்களை, இந்த இயக்கத்தில் உள்ளவர்களை வைத்து கொலை செய்வதற்கு. அதனூடாக ரவிராஜ் அவர்கள் இந்த நாட்டில் உள்ள நீதி அநீதிகளுக்கு குரல் கொடுத்தவர். எனவே இந்த அவருடைய குரல் உலகெங்கும் செல்ல தொடங்கிவிட்டது. எனவே அரசாங்கம் பயந்தது அவருடைய குரலுக்கும் அவருடைய பேச்சுக்களுக்கும். இந்த நாட்டில் உள்ள அநீதி நடந்து கொண்டிருக்கும் போது அவைகளை நிச்சயமாக வெளிநாடுகளுக்கு மிக தெளிவாக தெரிவித்த ஒரு மனிதர். ஆகவே தான் அவர் இருந்தார். மிக முக்கியமாக யுத்த குற்றம் சம்பந்தமாக அவர் அதைத்தான் நீதி அநீதிகள். எனவே இந்த நாட்டில் ராஜபக்ச ஆட்சி காலத்திலே நீதி நடந்ததை விட அநீதிகளே அதிகமாக இருந்தது தமிழர்களுக்கு, சிங்கள மக்களுக்கு அல்ல. எனவே அவ்வாறு அவர் தெரிவித்ததை இட்டு அந்த கருத்துகள் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற எண்ணத்தில் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். மும்மொழியும் சிறப்பாக பேசக்கூடிய, அது மாத்திரம் ஒரு பயம் இருந்திருக்கும் நிச்சயமாக. அதுபோல் தான் மகேஸ்வரனும். அவர்கள் இந்த நாட்டில் உள்ள அநீதிகளுக்கு குரல் கொடுத்தவர்கள். பாராளுமன்றத்திலும் மேடைகளிலும் வீதியிலும் குரல் கொடுத்தவர்கள். இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது ஒவ்வொரு பேரில் கட்சியில் இருக்கிறார்கள் தமிழர்கள் வடக்கில். அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒன்று பேசுவார்கள், வீதியில் ஒன்று பேசுவார்கள், வீட்டில் ஒன்று பேசுவார்கள், இரவில் ஒன்று பேசுவார்கள். ஆனால் அவர்கள் முன்னால் இறந்த இவர்கள் இருவரும் அப்படி அல்ல. அவர்கள் எல்லா இடத்திலும் ஒரே விதமாக பேசியவர்கள்.
உண்மையாகவே அவர்கள்தான் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக செயல்பட்டவர்களை தவிர இவர்கள் எல்லாம் வேறு விதமாக செயல்படுபவர்கள் தற்போதுள்ளவர்கள். ஆகவே தான் அவர்களை கொலை செய்தார்கள். இந்த கொலைக்கு நிச்சயமாக அன்றே கூறப்பட்டது பிள்ளையான் தான் காரணம் என்று. அவை அவர்களுடைய சட்டம் அன்றிருந்தது. ராஜபக்சையின் நீதி இலங்கை ஜனநாயக நீதி அல்ல, ராஜபக்சையுடைய நீதி. அந்த ராஜபக்சையுடைய நீதியினூடாக அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். தற்போதைய அரசாங்கத்தினூடாக அவைகள் மிக தெளிவாக திட்ட தெளிவாக விசாரணைகளுக்கு கொண்டு வரப்படுகின்றன. எனவே நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பலர் இதில் கைது செய்யப்படலாம். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பிள்ளையானை கைது செய்து பிள்ளையானைத்தான் விசாரிக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல. பிள்ளையானுக்கு இந்த அதிகாரத்தை அல்லது இது செய் என்று சொன்னவர் யார், ஆர்டர் கொடுத்தது யாரு, அவர்களையும் கைது செய்யுங்கள். காலதாமதம் அனாவசியமானது. என்னை பொறுத்தவரையில் ஜனாதிபதிக்கு என்று அதிகாரம் இருக்கின்றது, நாட்டில் தனி அதிகாரம் ஒன்று. அது இல்லாமல் பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்கள் இருக்கின்றது. எனவே சட்ட திட்டங்கள் நீதிமன்றத்தில் இருந்த போதிலும் அந்த சட்டங்களை மாற்றுவதற்கும் உண்டு பண்ணுவதற்கும் புதிதாக ஏதாவது அதிகமாக அல்லது குறைப்பதற்கும் அதிகாரம் இருக்கின்றது பாராளுமன்றத்துக்கு. எனவே இதை இவ்வாறான நீதிமன்றத்தில் அல்லாமல் வேறொரு நீதிமன்றம் இதற்காக தனியாக இந்த கொலைகளுக்காக சிறப்பு நீதிமன்றம் ஆரம்பித்து அதில் 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட வேண்டும். அல்லது இவர்களுடைய வழக்கு வரும்போது அடுத்த அரசாங்கம் வந்துவிடும். இது ஒரு அர்த்தமற்ற ஒரு தேர்தல் ஒரு விசாரணையாக நான் பார்க்கின்றேன். நாங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இப்பொழுது அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விசேட நீதிமன்றம் அதே போல் நான் 5 நாள்தோறும் நடக்கிறது. அதே போல் இதையும் செய்தார்களே, ஆனால் இவர்கள் வெகு விரைவில் தண்டிக்கப்பட வேண்டும். தண்டனை என்பது இவர்களுக்கு நீங்கள் 20 வருடமோ ஆயுள் தண்டனை கொடுத்தீர்களே, ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த எதிர்கட்சிக்காரர்கள் ஆட்சிக்கு வந்தால் ராஜபக்ச குடும்பமோ அல்லது வேறு கட்சிகளோ அவர்கள் நிச்சயமாக விடுதலை செய்வார். வரும் நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியாது. இந்த நாட்டிலுள்ள மக்களுடைய மனநிலை வித்தியாசமானது. ராஜபக்சே 2015ஆம் ஆண்டு விரட்டினார்கள் வீட்டுக்கு. அதே கோட்டாபய ராஜபக்சேக்கு 69 லட்சம் வாக்குகளை கொடுத்தவர்களும் இந்த நாட்டில் உள்ள சிங்கள மக்கள். எனவே இந்த மக்கள் எவ்வாறாக செயல்படுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. மனநிலை சரியில்லாத மக்களாகவும் சில நேரம் இருக்கின்றார்கள் பாவவித மக்கள். ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடுவதால் இவர்களுக்கு நிச்சயமாக பல கொலைகள் செய்திருக்கின்றார்கள். ஊழல் செய்திருந்தால் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. எனவே கொலை செய்தவர்களுக்கு நிச்சயமாக தூக்கு தண்டனை கொடுக்கப்படல் வேண்டும். இந்த அரசாங்கம் முடிவதற்கு இந்த 5 வருடம் முடிவதற்கு முன். எனவே தப்பி தவறியேனும் வேறு அரசாங்கங்கள் வந்தால் இவர்களை காப்பாற்றி விடுவார்கள். அவ்வாறான நிலை வரக்கூடாது. இவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சிறைச்சாலையில் அல்ல, தூக்கு மேடையிலே இவர்களை போட வேண்டும். இப்போ இப்படி ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, ராஜபக்சக்களுடைய ஆட்சி காலத்திலே இடம்பெற்ற கொலைகள், கொள்ளைகள், ஊழல் மோசடிகள், இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள் சம்பந்தமாக இந்த அரசாங்கத்தின் கீழே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட அந்த ஆட்சி காலத்திலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அவை அனைத்தும் அமைதியானது. ஆனால் மீண்டும் அந்த விசாரணைகள் பழைய ஃபைல்கள் எல்லாம் தூசி தட்டி எடுத்து, அதுவும் இந்த ஆட்சி காலத்திலே இவர்களுடைய அரசாங்கத்தின் கீழேயும் புதிதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு ஒவ்வொரு கட்டமாக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதை அதிகமாக பார்த்தோமானால் நிறைய விஷயங்கள் எல்லாமே ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பிரச்சனைகள் தான். இப்போ இப்படி எல்லாம் வரும்போது எல்லாம் சென்று ஒரு பெயரில் தான் முடிகிறது. இவருடைய ஆணைக்கு அமையத்தான் இது செய்யப்பட்டது, இவருடைய தேவைக்குத்தான் இது செய்யப்பட்டது. ஒருவர் அல்லது ஒரு குடும்பம் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்தின் கீழே சரி ராஜபக்ச குடும்பத்திலிருந்து யாரும் கைது செய்யப்படுவார்களா, மாட்டார்களா? இவர்களால் செய்ய முடியுமா? நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். சாட்சிகள் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிள்ளையானை கைது செய்த போது கூறினார்கள் பிள்ளையானை மட்டும்தான் கைது செய்தார்கள் என்றார்கள். சுமார் 1 வருடம் ஆகின்றது. 2வது நபரும் கைது செய்யப்பட்டார். எனவே அவருடைய சாட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 3வது நபர் நான் நினைக்கிறேன் ஓரிரு மாதங்கள் என்பதை விட ஏப்ரல் மாதத்தில் கைது செய்யப்பட்டிருக்கு. அதாவது சித்திரைக்கு முன் எங்களுக்கு சித்திரை பெருநாளை போன்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ராஜபக்ச குடும்பத்தில் ஒருவர் நிச்சயமாக கைது செய்யப்படலாம். இப்போ பாருங்க, சுரேஷ் சலை இதுவரைக்கும் சுரேஷ் சலைவை யாருமே பெருசாக பேசினதில்லை. ஆனால் அந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக இவருடைய பேர் உள்ளே வரவும்
இது ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு தான். அதான் ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு சொல்லப்பட்டுச்சு. சுரேஷ் அலி முன்னாள் மேஜர் ஜெனரல், உளவுத்துறை பிரதானி, இவர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ தான் இவர் கைதாகி இருக்கிறார். ஆனால் இப்போ அவர் கைதானதுக்கு பிறகு யுத்த வீரர், இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இராணுவத்திலிருந்து மிக முக்கியமாக முன்னணியில் செயற்பட்ட ஒருவர் சுரேஷ் சலே. தமிழ்ச்செல்வன் உட்பட குழுவினரை அழிப்பதற்கு சுரேஷ் சலே தான் முன்னின்று செயற்பட்டார். ஆனால் இராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சரத் பொன்சேகா என்ன சொல்கிறார், இவரெல்லாம் கோட்டாபேவுக்கு தான் தனிப்பட்ட வேலையிலே வேலை செய்தார் தவிர இராணுவத்துக்கு இவரால் எந்த விதமான பயனும் இருக்கவில்லை, நாங்கள் இவரை ஒதுக்கித்தான் வைத்தோம் என்று சரத் பொன்சேகா சொல்கிறார். அப்படியானவரை இப்ப பாருங்க, நிறைய பேர் சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவரை கைது செய்ததை கண்டித்து கையெழுத்துக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு யுத்த வீரரை யுத்த முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த சுரேஷ் சலே என்று போற்றுகிறார்கள். அப்போ இவருக்கே எப்படி இருக்கும்போது ராஜபக்சர்கள் கைது செய்யப்பட்டால் கொந்தளிப்பார்களா இல்லையா? இவர்கள் முதல் நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த நாட்டில் உண்மையாகவே யுத்தத்தில் ஈடுபட்டு யுத்தத்தில் வெற்றி பெற்றோம் என்று நாம் இந்த நாட்டு மக்களும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கூறியது சரத் பொன்சேகாவை. அந்த சரத் பொன்சேகா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது இப்போது கையொப்பம் வாங்கியவர்கள் எல்லாம் அமைச்சர் பதவியிலே அமைதியாக இருந்தார்கள். காரணம், தன்னுடைய பதவி இல்லாமல் போய்விடும் என்ற பயத்தில் அமைதியாக இருந்தவர் தான் விமல் வீரவன்ச, கம்மம்பில இவர்கள் எல்லாம். எனவே அன்று சரத் பொன்சேகாவுக்கு இவர்கள் குரல் கொடுத்திருந்தால் இன்று இவர்கள் பேசுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், நியாயம் ஒன்று இருக்கு. ஆனால் அன்று இவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எனவே இது ஒரு போலியான நடவடிக்கையும் ராஜபக்சை காப்பாற்றுவதற்கான சில திட்டங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இவர்கள் பயமிப்போது அடுத்தடுத்து ஒரு கைது செய்யப்படுவார்கள். எனவே ராஜபக்சர்கள் சொல்லி மக்களை குழப்பலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். எதுவும் நடைபெறாது, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமாக குற்றவாளி தண்டிக்கப்படுவார் இந்த அரசாங்கத்தை. இப்போ நேற்றைய தினம் இன்னும் ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற்றது, மிக முக்கியமானது. சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை. சேனல் 4 அசத் மௌலானா சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியின் போது சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தின் சார்பாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் நிறைய விஷயங்கள் வெளியாக தொடங்கியது. என்னென்றால், சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு விசாரணை அதிகாரியாக இருக்கின்ற ஷானி அபேசேகர், சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரை விளக்குங்கள், அவரை தவிர்த்து வேறு யாராவது அந்த இடத்துக்கு நியமியுங்கள் என்று சுரேஷ் சலே தரப்பினர், அவர் தரப்பிலே ஆஜராகி இருக்கின்ற சட்டத்தரணி தரப்பு சொல்லியிருக்கின்றது. 1, 2, 3 தடவைகள் நினைக்கிறேன் அந்த கோரிக்கை கேட்டிருக்கிறார்கள் நேற்றைய வழக்கு விசாரணையின் போது. ஏன் இவர்கள் ஷானி அபேசேகரை கண்டு பயப்படுகிறார்கள்? என்னவாக இருக்கும்? நிச்சயமாக ஏற்கனவே ஷானி அபேசேகரா பதவியில் இருந்தபோது கோட்டாபே ஆட்சியேற்று பிரதமர் பதவி ஏற்பதற்கு முன்பாக ஒரு ஜனாதிபதி பதவி ஏற்ற முதல் செய்த வேலை, முதல் இவருடைய கையொப்பம் ஷானியை வெளியேற்றியது. அப்படியால் இவர்களுக்கு தெரியும் ஷானி என்ன செய்ய போகிற, ஷானியிடம் அனைத்தும் இருக்கின்றது, சாட்சிகள் அனைத்தும் தெரியும் இருக்கின்றது. ஆகவே ஷானி அபேசேகரா என்பவர் யாரும் கூறுவதை கேட்க மாட்டார், யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார். சட்டம் அவரது தொழில், கடமை, இதுதான் அவர் செய்வது. எனவே ஏற்கனவே அவருக்கும் ரணில் விக்ரமசிங்கைக்கும் கடந்த காலங்கள் 2015ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் நான் பார்த்தேன் ஒரு காணொலியில் ஷானி அபேசேகர் கூறுகிறார், இவருடைய ஆபீஸுக்கு அழைத்து ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்து இருக்கிறார், அந்த கேஸை கையில் எடுக்காத. எனவே ஆனாலும் அவர் அதை செய்ததால் தான் கோட்டாபே வந்தவுடன் அவரை தூக்கி வெளியே எறிந்தார்கள், போடவில்லை. மீண்டும் அவர் வந்ததால் அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக அனைத்தும் நடைபெறும், எனவே கைது செய்யப்படுவார்கள் என்று. ஆனால் சட்டத்தரணிகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீதிமன்றத்தை சொல்ல முடியாது, இவரை விசாரிக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அது சிஐடியினுடைய தொழில். சட்டத்தரணிகள் சொல்வதாக இருந்தால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் என்று. நிச்சயமாக அடுத்து வெகு விரைவில் ஒருவர் கைது செய்யப்பட இருக்கின்றார். அது எங்களுக்கு திருநாளாக இருக்கும், புத்தாண்டு திருநாளாக இருக்கும் என்று. நான் புது வருடத்துக்கு வெடிக்கும் பட்டாசுக்களை விட அதிகமாக வெடிக்கும். நிச்சயமாக நானே பட்டாசு போடுவேன். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று, யார் அந்த நபர் என்று போகிற போக்கில் தெரியத்தானே போகிறது. அப்படி பார்ப்போம். இப்போ இன்னொரு விஷயம்தான், இந்த ஈரான் பிரச்சனை, அதாவது இப்போ யுத்தம், மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற போர் பதற்றம் இங்கிருக்கின்ற பலரை பதற்றமடைய செய்திருக்கின்றது. காரணம், ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக அரசாங்கம் நடுநிலை வகிப்பதை எதிர்த்திருக்கின்றார்கள்.
நேற்றைக்கு முன்தினம் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக ஒரு 2-3 ஊடக சந்திப்புகள் இடம்பெற்றது. ஜிஎல் பீரிஸ், அசாத் சாலி, முஜிபுர் ரஹ்மான், ராஜித சேனரத்ன இப்படியானவர்கள் இணைந்து தயாசிரி ஜெயசேகர் உட்பட இன்னும் பலர் இணைந்து ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக ஊடகங்கள் முன்னால் வந்து சொல்வது என்ன, இந்த அரசாங்கம் நடுநிலை வகித்து நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றது. திராணி இல்லை அரசாங்கத்துக்கு, முக்கியமாக ஜனாதிபதிக்கு முதுகெலும்பு இல்லை. அமெரிக்காவை எதிர்க்க வலுவில்லாமல் இருக்கின்றார்கள். ஈரானை ஆதரிக்க தெம்பில்லாமல் இருக்கின்றார்கள். ஈரானை ஆதரித்தால் எங்க அமெரிக்கா பகைத்துக் கொள்வோம் என்ற பயத்தில் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. ஈரானுடைய அதிஉயர் தலைவர், உச்ச தலைவர் அயத்துல்லால் கமேனி கொல்லப்பட்டதற்கு இந்த அரசாங்கம் ஒரு கவலை தெரிவிக்கவில்லை. ஜனாதிபதி அன்ரு குமாரநாயக்க ஒரு இரங்கல் தெரிவிக்கவில்லை. இதுவா நடக்க வேண்டும் அப்படி என்று நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். அசாத் சாலி ஒரு கட்டத்தில் சொல்கிறார், இந்த ஜனாதிபதி அன்ரு குமாரநாயக்க ஒன்றுக்கும் பயன்படாதவர் என்று. ஆட்சி மாற்றம் வேண்டுவதை போல்தான், ஆட்சி மாற்றம் இடம்பெற வேண்டும் என்பதை போலத்தான் இவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. செய்யுங்கள், செய்ய முடியாவிட்டால் கொடுத்துவிட்டு போங்கள் என்பதை போலத்தான் இவருடைய கருத்தெல்லாம் அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே இப்படி ஒரு நெருக்கடி நாட்டில் மாத்திரமல் உலகளாவிய ரீதியில் ஒரு நெருக்கடி இருக்கின்றது. இதை பயன்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள். ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டுமா அல்லது என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையாகவே ஈரான் யுத்தம் வித்தியாசமானது. அதில் எங்களுக்கு ஈரானும் தேவை, அமெரிக்காவும் தேவை. நாங்கள் ஒன்றும் வல்லரசு அல்ல, அல்லது பெரிய ஒரு ஜனநாயக நாடு அல்ல. நாங்கள் இந்தியா போன்ற நாடு அல்ல நாங்கள். எனவே நாங்கள் இருவரையும் சமாளித்து செல்ல வேண்டும். ஈரானும் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றது, எண்ணெய் வழங்குகின்றது. அதுபோல் அமெரிக்காவும் உதவி வழங்கி இருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் தலையிட்டு எங்களால் எதுவும் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் ஒன்றும் வல்லரசு அல்ல. ஈரானுக்கு நாம் ஆதரவு அளிப்பதால் அமெரிக்கா தோல்வியடைந்து விடுமா? இல்லை. எனவே முட்டாள்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூடிய ஊடக சந்திப்பு முட்டாள்களின் ஊடக சந்திப்பாகவே நான் பார்க்கின்றேன். யார் அந்த அசாத் சாலி? ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தார். அதற்கு பிறகு ராஜபக்சேயோடு போயிருந்தார். கோட்டாவை காணும் போது சேர் சேர் என்று பின்னுக்கு அலைந்து கொண்டிருந்தார். அதனூடாகத்தான் பம்பளப்பிடியில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த காரியாலயத்தில் அவருக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. எம்எஸ்டி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆறுமுகம் தொண்டமான் என்னுடைய சிறந்த நண்பன். ஆறுமுகம் தொண்டமானிடம் இருந்த ஒரு உதவி போலீஸ் அதிகாரி, அவருக்கு சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு பாதுகாவலராக இருந்தார். நான் ஒரு முறை வேறொரு வேலைக்கு செல்லும் போது அவரை கண்டேன். அங்கே கண்டு பத்திரன், எஸ்ஐ பத்திரன் அவருடைய பேர். கேட்டேன், என்ன செய்கிறேன்னா? அப்போ அவர் சொன்னார், நான் அசார் சாலிட்டு இருக்கேன். நான் சொன்ன உனக்கு வெக்கமா இல்லையா அவன்கிட்ட வேலை செய்கிறதுக்குன்னு கேட்டேன். போய் வேலையாட்டது வேலை செய்யுண்டு. எனவே சொல்லி 2 நாளில் அவர் அங்கிருந்து எம்எஸ்டியில் சொல்லி ரவி ஜெயவர்தன, அதாவது ஜேஆர் ஜெயவர்தன மகனுக்கு பொடிகாடாக சென்று விட்டார். எனவே இவர்கள் ஒரு ஊத்தையாள்கள். இவர்களுக்கு கொள்கை குறிக்கோள் கிடையாது. போகும் இடமெல்லாம் இருந்தாலும் கூத்து பண்ணி விட்டு வருபவர்கள். கண்டியில் போய் அவர் செய்தது உங்களுக்கு தெரியும். பெரிய மக்கள் சேவை செய்தவன் என்று கூறிக்கொண்டு தன் பிறந்த ஊரில் மட்டக்களப்பில் ஏறாவூரில் போய் தேர்தல் கேட்டார் மாகாண சபையிலே 2012ஆம் ஆண்டு. நசீர் அகமது முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து கொண்டு நசீர் அகமது ரகசியமாக விமர்சித்தார். ஆனால் அந்த மக்கள் நசீர் அகமதுக்கு 12,000 வாக்குகளும் இவருக்கு வெறும் 6,000 வாக்குகளை கொடுத்து தூக்கி எறிந்தார்கள். எனவே இவர்கள் மக்கள் சேவகன் அல்ல, போலியானவர்கள். நாடக நடிகனும் அல்ல. பேசவும் தெரியாது இவர்களுக்கு. ஒரு மேடையிலோ அல்லது ஒரு ஊடக சந்திப்பிலோ சரியாக பேச தெரியாதவர்கள் இவர்கள். ஆனால் சில ஊடகங்கள் இவர்களை பெரியவர்களாக்கி விடுவதுதான் அற்புதமாக இருக்கின்றது. நிச்சயமாக மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. ஆளுங்கட்சியில் அல்ல, எதிர்கட்சி தலைவர் மாற வேண்டும். முதுகெலும்பில்லாத ஒரு தலைவர் எதிர்கட்சியில் இருக்கின்றார். எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கு சரியாக பேசுவதற்கும் தெரியாது. முட்டாள்கள் போல் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாசா தலைவராக எதிர்கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய கட்சியின் தலைவராகவும் இருந்தார். அவர் செய்த முதல் பிழை கொழும்பில் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் கொடுத்தது. உண்மையாகவே தேசிய பட்டியல் கொடுத்திருக்க வேண்டும். ஹிரூனிகாவுக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டும். அவர் சிறந்த பேச்சாளர், திறமையானவர், எங்கும் தைரியமாக போய் பேசக்கூடியவர். அவர் மீது பிழைகள் தவறுகள் இருக்கலாம், அது வேறு. அரசியல் ரீதியிலே ஒரு இரும்பு பெண்மணியாக நான் பார்க்கிறேன். எனவே மனோ கணேசன் போன்றவர் போலிக்கும் கோழைகளுக்கும் இந்த பதவியை கொடுப்பதால் தான் எதிர்கட்சி அப்படியே அவருடைய பலம் இழக்கின்றது. அது தவறான ஒரு செயலாகவே நான் பார்க்கின்றேன். ஆட்சி மாற்றம் தேவையில்லை. எதிர்கட்சியில் உள்ள எதிர்கட்சி தலைவரின் பதவி பறிக்கப்பட்டு வேறொருவர் நியமிக்கப்பட வேண்டும். அதுபோல் எதிர்கட்சியிலே இருப்பவர்கள்
அவர்களுக்கு பின்னால் ஜால்ரா போடுபவர்கள், தோல்வியடைந்து பின்னால் வருபவர்கள், ஊடக சந்திப்புக்கு வருபவர்களை மாற்ற வேண்டும். இதுதான் மாற்றம் தேவை, வேறொரு மாற்றமும் தேவையில்லை. இவர்களால் கொடுப்பதால் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியுமா? முடியாது. இவர்கள் கூட ரணில் விக்ரமசிங்க பதவி எடுத்தார். ரணில் விக்ரமசிங்க பதவி எடுக்கவில்லை. அதை அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்று இருந்த அரசாங்கத்தில் கோட்டாபேக்கு ஆதரவாளர்களாகத்தான் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இருந்தார்கள். ஆகவே மஹிந்தைக்கு ஒரு பயம் ஏற்பட்டது, இவர்களினால் மஹிந்த பாதிக்கப்படலாம் என்று. எனவே மஹிந்த ராஜபக்சையின் மனைவியின் நெருங்கிய உறவினரான விக்ரமசிங்க ரணில், மஹிந்தையின் சிறந்த நண்பராக இருந்தவரை அவர்கள் ஜனாதிபதி ஆக்கினார்கள். அதனூடாக அவர்கள் நம்பிக்கை இருந்தது மஹிந்த ராஜபக்சைக்கு எவ்விதமான பிரச்சனையும் ஏற்படாது என்று. இருந்த போதிலும் ரணில் ஒரு நரி வேலை செய்தார். மஹிந்த ராஜபக்சேடம் இருந்த அனைத்து அமைச்சர்களையும் சுமார் 92 பேரை கூட்டிக் கொண்டு தனியாக தேர்தல் கேட்டார். எனவே அவ்வாறான முட்டாள்கள் என்பிபி கட்சியில் இல்லை. இன்று அனுரை இல்லை என்றால் அதேபோல் மற்ற சிறந்த தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்கின்றார்கள். ஆனால் பொதுசன ஐக்கிய முன்னணியோ அல்லது போட்டு என்று கூறப்படும் இந்த கட்சியில் எவரும் அறிவுள்ளவர்கள் இருக்கவில்லை. இந்த முட்டாள்களுக்கு வழிநடத்த முடியாது என்பதால் தான் ரணில் விக்ரமசிங்கை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்து அவர் திறமையானவர் என்பதற்கு அல்ல, இவர்களை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையில். சமூக துரோகி, தமிழினத்தின் விரோதி ரணில் விக்ரமசிங்க. இந்த ரணிலின் கூட்டங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தான் வடக்கில் மாபெரும் வாசிக சாலையை எரித்தார்கள் யாழ்ப்பாணத்தில். ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ந்து வாக்களிக்கின்றார்கள். சற்று சிந்தியுங்கள். இன்னொரு விஷயம் இருக்கிறது, ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன இருக்க காலகட்டத்திலே ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் ஒரு அறை, சிகிச்சை அறை ஒன்று ஜனாதிபதிக்கென்று ஒதுக்கினாராம். அதாவது ஜப்பானிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த ஒரு அறை ஜனாதிபதிக்கென்று ஒதுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த அறை மக்களுடைய பாவனைக்காக, பிரசிடென்ட் ஷூட்டாக இருந்தது, இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இப்போ இந்த சரத் வீரசேகர் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை மறந்து சலையிட விஷயம் வரும்போது சரத் வீரசேகர் சொல்றாரு, அந்த அறையை உடனடியாக ஒரு தேசிய வீரரான சுரேஷ் சலேவுக்கு வழங்குங்கள். சுரேஷ் சலே நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுகிறார், அவருக்கு சிகிச்சை வழங்க அந்த அறையை அவருக்கு வழங்குங்கள் அப்படின்னு சரத் வீரசேகர் சொல்றாரு. என்னை பொறுத்தவரையில் அந்த சிகிச்சையிலே அவர்களை மோச்சரில் போட வேண்டும். அதுதான் ஒரு சரியான வழி. அது அவர்கள் நல்லவர்கள் அல்ல, சமூக விரோதிகள். பல கொலைகளுக்கு காரணமாக கோட்டாபே ராஜபக்சே ஏஜெண்டாக இருந்தவர். அவர் கோட்டாபேயின் அடியாட்கள் என்று கூறுவார்கள். அவ்வாறாக இருந்தவர்களே ஒளி அவர்கள். சரத் வீரசேகருக்கு தெரியும் அந்த காலத்துல. சரத் வீரசேகர போன்ற மடையர்கள் இந்த நாட்டில் பெரிய பதவிகள் கொடுத்ததுதான் நாடு நாசமாகியதும் அந்த கட்சி வீணா போடுவதற்கு காரணம் அதுதான். அந்த காலத்துல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற போதிலும் அவர்கள் பொதுமக்கள் என்றால் என்னவென்றும் பாதுகாப்பு என்றால் என்னவென்றும் தெரியாத ஒருவர். சரத் பொன்சேகா இதுவரை மிக கேவலமாக பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். எனக்கு இது உத்தியோகபூர்வமான செய்தியா இல்லையா என்று தெரியாது. கோவிட் காலத்திலே பிரபல மாடல் அழகி ஒருவர் கைது செய்யப்பட்டார், ரைட்டா? அப்போ அவருக்கு சரத் வீரசேகர் ஒரு உதவி பண்ணதாக ஒரு தகவல். ஆடைகளை கொண்டு போய் கொடுத்தார் என்று இருந்தது ஒரு கதை ஒன்று அந்த காலத்தில் இல்லையா? அது மிக பிரபலமாக இருந்தது, சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன் நேற்று இந்த பதிவு கீழே கூட நிறைய சிங்களவர்கள் கமெண்ட் செய்திருக்கிறார்கள், அந்த அறை எதற்கு அப்படி நிறைய அது மிக்ஸ் மேட்சா நிறைய கருத்துக்கள் இருந்தது. சரத் வீரசேகரை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள். அது உண்மை, அது உண்மை என்றுதான் கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் அவருடைய ஆடைகளை எடுத்து சென்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து அந்த பாதுகாத்து இருக்கிறார். ஆமா, அது மாத்திரமில்லாமல் அவரிடம் பல கோடிகள் பணம் இருந்ததாகவும் கூறப்பட்டது. எனவே அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார். ஆனால் அதில் இப்போது பாதாள உலகத்துக்கும் அவர்கள் சொல்ற அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருக்கிறது என்று கூறப்படுகின்றது. அது யாருடைய படம், எப்படி வந்தது என்றது இதுவரை தெரியவில்லை. ஆனால் தெரிய வரும் வெகு விரைவில். இந்த அரசாங்கத்தினோட விஷயமும் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இப்போ இந்த சுரேஷ் சாலை எல்லாம் கைது செய்யப்படுறது ராஜபக்சக்களுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கை எல்லாமே டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த, புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்தத்தான் இந்த அரசாங்கம் இதை செய்தே தவிர இங்க இருக்கவங்களுக்கு நீதி பெற்று கொடுக்கறதுக்கு இல்ல. பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களை ஏமாற்றுறதுக்காகவும் புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த அரசாங்கம் இந்த கைதுகள் எல்லாம் செய்து அப்படின்னு சொல்லியிருந்தார்.
ஆமாம், அது இனி இவர்கள் இவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இது கூறப்படுகிறதே தவிர, அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்தால் அதை வேறு விதமாக கூறுகிறார்கள். எடுக்கவில்லை என்றால் அது இன்னொரு புதிய ஒரு கதை ஒன்று கொண்டு வருவார்கள். எனவே புலம்பெயர் தமிழர்களுக்கு தேவைகளுக்கு இந்த அரசாங்கம் எதுவும் செயல்படவில்லை. அரசாங்கம் சட்டத்தை செய்யும் போது அது அப்படித்தான் அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் இவர்கள் அதிகமாக செய்தது தமிழர்களுக்கு எதிராகவும் இந்த நாட்டில் கொள்ளையடித்தவர்கள் தான் ராஜபக்ச கூட்டம். எனவே கொள்ளையடித்தவனை கைது செய்யப்படும் போது அவர்கள் ஏதாவது காரணம் கூற வேண்டும் என்பதற்காக இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தியை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வர வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தனையோடு செயல்படுவது தான் எங்களால் பார்க்க முடிகின்றது. ஆனால் மக்கள் மிகவும் விழிப்புடனும் புத்திசாலித்தனத்தோடும் இருக்கின்றார்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ கொஞ்சத்துக்கு முன்பு சொன்னீங்க, பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் சம்பந்தமாக. மனோ கணேசன் அவர்களுடைய ஒரு செய்தியும் இருக்கின்றது. அது சம்பந்தமாக உங்களோட கருத்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எதிர்ப்பு இருக்கும் போதே மஹிந்தவால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்றால் வடக்கில் ஜாகிங் போகும் அனுரவால் ஏன் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது இருக்கின்றது என்று பார்லிமெண்ட் உறுப்பினர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மனோ கணேசன் என்பவர் ஒரு மனநிலை சரியில்லாத ஒருவர். இவரை அங்களுடைய ஆஸ்பத்திரியில் போய் உண்மையாகவே நிறுத்தினால் நல்லம் என்று நான் யோசிக்கின்றேன். மனோ கணேசன் ஒரு மடையன். மனோ கணேசன் அமைச்சராக ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் இருந்தபோது 2017 ஆண்டு முதலாக கிழக்கு மாகாண சபை கலைக்கப்பட்டது. 2020 ஆண்டு அவர்களுடைய ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பாக இலங்கையில் உள்ள 9 மாகாண சபைகளும் கலைக்கப்பட்டது. அப்போதெல்லாம் இந்த மடையன் மனோ கணேசன் வாயை மூடிக்கொண்டிருந்தார், பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்க பயந்து கொண்டு. அவர்கள் அந்த காலகட்டத்தில் 3 வருட காலம் ஆட்சி இருந்த காலத்தில் தான் கலைக்கப்பட்டது. 17 முதல் 20க்குள் கலைக்கப்பட்டது அனைத்தும். எனவே அந்த நேரத்தில் தேர்தல் ஏன் வைக்கவில்லை? இவர் மனோ கணேசன் வாய் திறக்கவில்லை, சஜித்தும் பேசவில்லை, யாரும் எதுவும் பேசாமல் ரணில் விக்ரமசிங்கைக்கும் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் அடிமையாக இருந்தவர்கள் தான் இவர்கள். எனவே இப்போது கூறும் இவர்கள் அன்று அமைச்சர் பதவியில் இருந்த போது ஏன் பேசவில்லை? அதன் பின்பு கோட்டாவின் ஆட்சி நடைபெற்றது 2 வருடம். அதன் பின்பு மீண்டும் ரணில் விக்ரமசிங்கின் ஆட்சி 3 வருடம் நடைபெற்றது ஜனாதிபதியாக. ஏன் அப்போது நீங்கள் தேர்தல் வைக்கவில்லை? ஏன் அப்போது கேட்கவில்லை? இப்போது எங்கள் முன்னாள் தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்கின்றீர்கள், 2 கட்சியும் நாங்கள் ஒன்று சேரப்போகிறோம் என்றீர்கள். அப்படி இந்த உறவெல்லாம் இருக்குமாக இருந்தால், இப்படியெல்லாம் உங்களுக்கு பேச முடியுமாக இருந்தால் நீங்கள் ஏன் அன்று கேட்கவில்லை? அப்போதெல்லாம் அமைதியாக இருந்த காரணம் நீங்கள் அடிமைகள், கேவலமாக இருக்கிற தமிழ் அடிமைகளாக இருக்கிறீர்கள். அதுதான் எங்களுக்கு கேவலமாக இருக்கின்றது. அதைத்தான் முன்பும் நான் சொன்னேன். ஹிருணிகா போன்றோருக்கு சஜித் இந்த பதவியை கொடுத்திருக்க வேண்டும். திறமை இல்லாத கோலை, யாராவது எழுதி கொடுத்தால் பேசுவது அல்லது யாராவது கூறினால் பேசுவது தான் மனோ கணேசன். மனோ கணேசனுக்கு நேரடியாக பேசுவதற்கு எதுவும் தெரியாது. டிராஃபிக் போலீஸ் போல் கை இப்படி பரதநாட்டியம் போல் இப்படி ஆடுவது, இதுதான் அவருடைய தொழில். ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைச்சர் ஒரு நாட்காலிலிருந்து பேசுவதற்கான ஒரு அழகு விதிமுறை இருக்கின்றது. அது அவருக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு முட்டாள் கோழைக்கு சஜித் போன்ற முட்டாள்கள் பதவி கொடுப்பதால் தான் தமிழர்களுடைய எதிர்காலம் நாசமாகின்றது. எனவே நீங்கள் மனோ கணேசன், இதை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஆட்சி காலத்தில் 2017 முதல் 2020 ஆண்டு வரை காலகட்டத்திலே வாயை மூடிக்கொண்டு நீர் இருந்தீர். இப்போது பேசுவதற்கு வெட்கம் இல்லையா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். முடியுமாக இருந்தால் வாரும் ஒரு பொது விவாதத்துக்கு என்னோட பேசுவதற்கு. கோழையாக அந்த ஊடகங்களை கூட்டி வைத்தினால் இந்த மைக்கை வைத்துக் கொண்டு நாடகம் ஆடாது, பிஞ்சிரும். ஆனால் மக்கள் சார்பாக இப்போ மலையக மக்கள் சம்பந்தமாக அவர்களுடைய பிரச்சனைகள், சம்பள பிரச்சனை, இது சம்பந்தமாக பார்லிமெண்டத்திலையும் மனோ கணேசன் பேசியிருக்காரு. என்ன பேசினார்? பேசுவார், எதுவும் நடக்காது. அவர் நாகப்பாம்பு மாதிரி படம் எடுப்பார், தியேட்டரில் போகாது. படம் ரிலீஸ் ஆக, பாம்பு படம் ரிலீஸ் ஆகுமா தியேட்டரில்? அதுபோல் தான் அவருடைய செயல்கள் பிரயோசனமற்றவை. வாழ்க்கையும் அப்படியோ தெரியவில்லை. அதுதான் அவருடையது. அவருடைய எந்த விதமான பிரயோசனம் இல்லை. சம்பளம் இவர்கள் ஆட்சி காலத்திலே சம்பளம் கூட்ட முடியாமல் போனது. இவர் அமைச்சராகவும் இருந்தார் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலே. ஆனால் இந்த அரசாங்கம் சம்பளத்தை உயர்த்தியது. இதில் யாரும் இங்கே கேட்கவும் இல்லை. சம்பளம் அதிகரித்து அன்று போராட்டம் நடத்தப்பட்ட காலத்தில் கூட சம்பளம் உயர்த்தப்படவில்லை. போராட்டம் இல்லாமல், சத்தமின்றி, இரத்தமின்றி சம்பளம் உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு அரசாங்கம் NPP அனுரகுமார திசாநாயக தலைமையிலே ஏற்பட்டது. அதுவும் சம்பள உயர்வு சாதாரண சம்பள உயர்வு அல்ல. திரைசேரி ஊடாக அவர் பணம் கொடுக்கிறேன் என்று கூறினார் தைரியமாக. அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்த நாட்டில் தமிழ் வாக்குகளை வாங்கிய சஜித் பிரேமதாச போன்ற மடையர்கள்.
அத்தோடு ராஜபக்ச குடும்பமும் நான் பேசியது கொடுக்கக்கூடாது என்ற மக்களுக்கு திரைசேரியிலிருந்து எப்படி கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் திரைசேரி காசை கொள்ளையடிப்பீர்கள். ரணில் விக்ரமசிங்கா திரைசேரி காசை கொள்ளையடித்த போது அமைதியாக இருந்த இந்த சஜித் பிரேமதாஸ் எனும் மடையன் எதிர்க்கட்சி தலைவர் இன்று திரைசேரியில் அப்பாவி மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, இவருக்கு வாக்களித்த மக்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கும் போது குரல் கொடுக்கின்றார், கொடுக்கக்கூடாது என்று. எனவே தமிழினத்தின் துரோகி யார் இப்போது? சஜித் பிரேமதாஸ் போன்றோர். நாமல் பேசினால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் எப்போதுமே எங்களுக்கு துரோகியாக இருக்கிறார்கள். தமிழர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பது மிக குறைவு. ஆனால் சஜித்துக்கு தான் தமிழர்கள் வாக்களித்தார்கள். விசேடமாக மலையக பகுதியிலே அவர் வெற்றி பெற்றதெல்லாம் தமிழ் பிரதேசங்களில், வடகிழக்கு மலையகத்தில் அல்லது தெற்கு பகுதியிலும் தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதியில் தான் அவர் வெற்றி பெற்றார். இருந்த போதிலும் இந்த தமிழர்களுக்கு எதிராக 200 ரூபாய் சம்பளத்துக்கு எதிராக பேசிய தமிழினத்தின் துரோகியாக நாங்கள் பார்க்கின்றோம் சஜித் பிரேமதாசாவை. ரைட். அடுத்ததாக நாங்கள் இறுதியாக விஷயத்துக்கு வரலாம். சாவகச்சேரி பார்லிமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. மலையக சிவில் செயற்பாட்டாளர்கள் சிலர் கூட சிஐடியிலும் போலீஸ் தலைமையகத்திலும் சென்று முறைப்பாடும் செய்தார்கள். மலையக மக்களை தரக்குறைவாக ராமநாதன் அர்ச்சுனா பார்லமெண்ட் உறுப்பினர் விமர்சித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களிலும் மலையகத்தைச் சேர்ந்த நிறைய பேர் இப்பொழுது அவர்களுடைய கண்டனங்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் இதுவரை எங்குமே அது சம்பந்தமாக பேசியதை நான் பார்க்கவில்லை, குரல் எழுப்பியதையும் நான் பார்க்கவில்லை. முறைப்பாடுகள் என்றால் நீங்கள் எதற்கும் செய்து போகிறீர்கள், இது சம்பந்தமாக எதுவும் முறைப்பாடு செய்யவில்லை. ஏன்? என்ன காரணம்? அவர் பேசியது சரியா அல்லது ஏன்? என்ன அமைதி? நீங்கள் பார்க்காததற்கும் கேட்காததும் என்னுடைய பிழை அல்ல. கடந்த 21ஆம் தேதி கிளிநொச்சியிலே ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு சென்றிருந்த போது இது சம்பந்தமாக மிக தெளிவாக நான் மேடையிலே மைக்களை பிடித்து பேசினேன். ஆனால் ஊடகங்கள் வந்திருந்தன, உங்கள் ஊடகங்கள் இருக்கவில்லை, அவர்கள் ஒளிபரப்பவில்லை. அது காரணம் என்னென்று நீங்கள் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் அதை போடவில்லை. அது எனக்கு வீடு வீடாக செல்ல முடியாது. இப்போ நீங்கள் என்று அழைத்தீர்கள், வந்து பேசுகின்றேன். அங்கு மிக தெளிவாக நான் கூறியிருந்தேன். 96ஆம் ஆண்டு யுத்தத்தின் பின்பு யாழ்ப்பாணம் மக்கள் இடம்பெயர்வு ஏற்பட்டது. அந்த இடம்பெயர்வு வந்தது கிளிநொச்சிக்கு தான், சாவகச்சேரிக்கு அல்ல. சாவகச்சேரி மக்கள் கூட வந்தது கிளிநொச்சிக்கு. காரணம், அது ஒரு பாதுகாப்பான பிரதேசம். அந்த பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர் தான் மக்கள் அனைவரையும் வாருங்கள் என்று அழைத்தார். எனவே கிளிநொச்சி மண் பாதுகாப்பான மண். அங்கு உள்ளவர்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள். அங்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது மக்களுக்கு அல்ல, தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு இருந்தது. எனவே பிரபாகரன் தேர்ந்தெடுத்ததுதான் கிளிநொச்சி மாவட்டமே ஒழிய நாங்களோ வேறு யாருமோ அல்ல. எனவே டாக்டர் அர்ஜுனா ஒரு நல்ல மனிதர் என்று நான் நினைத்தேன். உண்மையாகவே அவர் பல விடயங்களை பாராளுமன்றத்தில் உண்மைகளை கொண்டு வந்தார். அங்கு நடந்த ஊழல்கள் அனைத்தையும் மிக தெளிவாக பேசியவர். அதனால்தான் அவருக்கு வாக்களித்தார்கள் மக்கள். என்னுடைய வெளிநாட்டுள்ள நண்பர்கள், நண்பிகள், ஆண் பெண் இருபாலரும் அவருக்கு பொருளாதார ரீதியிலும் உதவி செய்தார்கள். ஆனால் இப்போது அவை அனைத்தும் குறைந்து கொண்டு வருகிறது. அவர் சில தவறான கருத்துக்கள் வெளிநாட்டிலும் பேசுகின்றார், உள்நாட்டிலும் பேசுகின்றார். கிளிநொச்சி மண்ணை அவர் தரம் குறைவாக பேசக்கூடாது. காரணம், 2100 வாக்குகள் அவருக்கு கிளிநொச்சியில் கிடைத்திருக்கின்றது. இந்த வாக்குகள் சற்று குறைவாக வேறு வேறு இடங்கள் குறைந்திருந்தால் இவர் தோல்வியடைந்திருப்பார். ஒரு விதத்தில் நல்லம், இவர் தோல்வியடைந்தால் சுமந்திரன் வந்திருப்பார் பாராளுமன்றத்திற்கு. அதில் எங்களுக்கு ஒரு பெருமை தான் டாக்டர் வந்தது. ஆனால் அவர் அந்த தேவையற்ற வார்த்தைகளை குறைத்து கொள்ள வேண்டும். பிரபாகரன் அவர்கள் கிளிநொச்சி மண்ணை நம்பி அங்கு வந்து வாழ்ந்தவர், கடைசியில் உயிர் நீத்ததும் அந்த மாவட்டத்திலே. ஆகவே அந்த மண்ணை நீங்கள் விமர்சிக்காதீர்கள். நான் அர்ஜுனாவுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். கிளிநொச்சி மக்கள்கள் மடையர்கள் என்று கூறுகிறீர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் என்று கூறுகிறீர்கள். அங்கே டாக்டர்கள் இருக்கின்றார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள், பல உயர் பதவி வகிப்பவர்கள் இப்போது இருக்கின்றார்கள் அங்கு. எனவே அவர்கள் படிக்காதவர்கள் அல்ல. உங்களை போன்ற டாக்டர்களும் இருக்கின்றார்கள். கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்காடுபவர்கள் யார்? எல்லோரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறார்கள், இல்லை கொழும்பிலிருந்து செல்கின்றார்களா? அங்குள்ளவர்களும் இருக்கிறார்கள். எனவே பிரதேசவாதம் என்று பேசாதீர்கள் யாருமே. கொழும்பு, கண்டி, எல்லா ஊரும், கிழக்கு மாகாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, வவுனியா. எனவே அவை பிரிக்காதீர்கள். தமிழர்கள் மத்தியிலே நீங்கள் இவ்வாறான பிரிவுகள் கொண்டு வருவீர்களே ஆனால் எங்களை அழிப்பதற்கு மற்ற சமூகத்துக்கு மிக இலகுவாக இருக்கும். ஆகவே பிரிவினவாதம் என்பது அனாவசியமானது. தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டில் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ வேண்டும்.
இதுவே எங்களுடைய எமது தலைமுறை கட்சியின் கொள்கை, கோட்பாடு, குறிக்கோள். ஆகவே அதற்கு நீங்கள் ஒத்து வாருங்கள். எனவே மக்கள் உங்களை நீங்கள் கூறலாம், கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ளவர்களாம் மடையர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று. எனவே அந்த மக்கள் உங்களை கொழும்புக்கு வரும்போது நீங்கள் வேறு பாதையில் செல்லுங்கள், நாங்கள் மடையர்கள், எங்கள் ஊரில் வராதீர்கள் என்று வீதி மறைத்தால் வீதியை நீங்கள் என்ன செய்வீர்கள்? எப்படி வரப்போகிறீர்கள்? எனவே இவ்வாறான எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். மிக ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். வாய் இருக்கிறது என்று வார்த்தையை அள்ளி கொட்டாதீர்கள். பேசுங்கள், தரமான வார்த்தைகளை தேவை ஏற்படும் பிரதேசத்தில் பேசுங்கள். தயவு செய்து பிரதேசவாதம் பேசாதீர்கள். முடியுமாகிறது அந்த மக்களிடம் ஒரு மன்னிப்பு கேளுங்கள், பிரச்சனை முடிந்துவிடும். மலை பிரதேச மக்கள் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. இப்போது தான் இந்த நாடு ஸ்ரீலங்கா, அன்று இலங்கை என்று இருந்தது. இந்த இலங்கை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இந்தியாவிலிருந்து வந்த உழைப்பாளிகள், தொழிலாளர்கள் அல்ல, உழைப்பாளிகள். அவருடைய உழைப்பின் மூலமாக தேயிலை, ரப்பர், கோப்பி இந்த நாட்டில் உற்பத்தி செய்து உலகுக்கும் அனுப்பினார்கள். அதனூடாகத்தான் முதன்முறையாக இலங்கை என்ற ஒரு நாடு இருக்கிறது என்று மக்களுக்கு தெரியும், உலக மக்களுக்கு. அதன் பின்பு 77ஆம் ஆண்டுக்கு பின்பு இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக தமிழீழ விடுதலை புலிகள் அவர்களோடு மற்ற இயக்கங்களும் இணைந்து இந்த நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தார்கள். இதனூடாக உலகுக்கு இலங்கை என்ற ஸ்ரீலங்கா என்ற ஒரு நாடு அறிமுகமாக்கப்பட்டது. அதன் பின்பு 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே யுத்தத்தில் யாழ்ப்பாணத்தை இராணுவம் கைப்பற்றிய பின்பு அங்குள்ள தமிழ் மக்கள் அனைவருமே குடியேறுவதற்காக இடம்பெயர்வு ஏற்பட்டது கிளிநொச்சிக்கு. 3வது முறையாக கிளிநொச்சி உலகுக்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே அந்த கிளிநொச்சி மண் என்னவென்று சற்று யோசியுங்கள். நாங்கள் கிளிநொச்சியை பெருமையாக பேசவில்லை. நீங்கள் பாராளுமன்றத்தில் சிறிய மகே தேய்யா பிரபாகரன் என்று சொன்னீர்களே, அவர்தான் அவர்களை கிளிநொச்சிக்கு வர சொன்னார். அப்படியானால் ஏன் அவர் வர சொன்னார்? முட்டாள் இருக்கும் இடத்தில் அவர் வர சொல்லுவாரா? கோழைகள் இருக்கும் இடத்துக்கு வர சொல்லுவாரா? படிப்பறிவு இல்லாத இடத்துக்கு வர சொன்னாரா பிரபாகரன் அவர்கள்? இல்லை, கிடையாது. அந்த மண் பாதுகாப்பான மண், தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் வர சொன்னார். எனவே நீங்கள் கூறுவது கிளிநொச்சி மக்களுக்கு மாத்திரமல்ல, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வார்த்தையை கூட நீங்கள் அசிங்கப்படுத்துவதாக நினைக்கின்றேன். எனவே இவ்வாறாக தயவு செய்து நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். எங்களுக்கும் பிரதேசத்தை பற்றி பேச தெரியும், அந்த கிளிநொச்சி மக்களுக்கும் பேச தெரியும். ஆனால் அவர்கள் பேசவில்லை. காரணம், அறிவுள்ளவர்கள். படிப்பு என்பது மனனம் செய்து எழுதுவது, அறிவு என்பது வேறு. அறிவும் படிப்பும் வேறு. அதை ஒன்றாக நிறுத்திக் கொள்ளாதீர்கள். அவர்கள் ஒரு காலமும் கிளிநொச்சியிலே பலர், மலையகம் மட்டுமல்ல, கிளிநொச்சியிலே பிறந்து வளர்ந்தவர்கள், அங்குள்ள பிரதேச சபை தலைவர்கள் கூட உங்களுக்கு எதிராக பேசினார்கள். ஒரு வார்த்தை கூட அவர்கள் உங்கள் ஊரை சாவகச்சேரி என்று ஒரு வார்த்தை கூறவில்லை. காரணம் என்ன? அவர்கள் தான் புத்திமான், அவர்கள் தான் படித்தவர்கள், அவர்கள் தான் பண்பானவர்கள். எனவே படிப்பும் பண்பும் இருக்க வேண்டும். படித்தவரெல்லாம் பண்பானவன் அல்ல. மனனம் செய்து எழுதுவது தான் படிப்பு. ஆனால் மனதிலே நல்ல எண்ணங்கள் இருப்பவன் தான் உயர்ந்த மனிதன் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்களுக்கும் மிக அழகாக தெளிவாக பேச தெரியும். நாங்கள் பேசவில்லை. காரணம், நாங்கள் உயர்ந்த கொள்கையுடையவர்கள். இதுதான், வேறு எதுவும் கிடையாது. தயவு செய்து தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். ஒரு பணக்காரன் அல்லது ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் அவர் 55-60 வயதில் பென்ஷன் ஆகி வீட்டுக்கு போய் விட ஓய்வூதியம் கிடைத்து விடும். ஒரு பணக்காரன் ஒரு பணம் பரம்பரையாக இருக்கின்றது. ஆனால் அரசியல்வாதி என்பது அப்படி அல்ல. 5 வருடத்துக்கு பின்பு நீங்கள் அவர்களிடம்தான் வாக்கு கேட்க வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு பகுதி கிளிநொச்சி. இப்போது கிளிநொச்சி மக்கள் உங்களை எதிர்க்கின்றார்கள். எனவே அடுத்த தேர்தலில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த மக்களைத்தான் கும்பிட வேண்டும். நீங்கள் கையெடுத்து இந்த மக்களை கும்பிட்டீர்கள். ஐயோ, எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க கெஞ்சினீர்கள். கெஞ்சிய மக்கள் போட்டார்கள் உங்களுக்கு. போட்டவர்களை நீங்கள் விமர்சித்தால் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவு பண்ணுங்கள். ரைட். அந்த கருத்தோடு மிகவும் ஒரு ஆழமான கருத்தை தான் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். அது உங்களுடைய கருத்து. ரைட், ஓகே. அதன் அடிப்படையில் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களுடைய இந்த நேர்காணலில் இணைந்து இவ்வளவு பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்ட சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு நன்றிகள். வணக்கம். தொடர்ந்தும் லங்காஷியுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.